குழந்தைங்கள அடிக்கிறீங்களா? என் லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள அடிக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என் குழந்தைய நான் எப்போயாவது ரொம்ப சேட்டை பண்ணும்போது அடிப்பேன். ஸோ இதனால் மித்த குழந்தைங்க கூட விளையாடணும்னு அவன் ஆசைப்படுவான். ஆனால் மித்த குழந்தைங்கள வந்து அடிப்பான், கடிச்சு வைப்பான், அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தான். நான் யோசிச்சது என்னென்னா, நான் அவனை அடிக்கிறனால தான் மித்த குழந்தைங்கள அடிக்கிறானா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் அவனை அடிக்கிறத நிறுத்திட்டேன். ஸோ மித்த குழந்தைங்களையும் அவன் அடிக்கிறதே இல்லை. இதனால என்ன புரியுதுன்னா, நம்ம இப்போ என்னென்னலாம் பண்ணுறோமோ அதை நம்ம குழந்தைங்களும் அப்படியே டிட்டோவாக பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணலை அப்படின்னாலும் அவங்க மூளையில் அது பெரிய அஃபெக்டை கொண்டு வரும். ஸோ இனிமேவாவது குழந்தைங்கள அடிக்காமல் இருங்க. நமக்கு கோவம் வரும், குழந்தைங்க நிறைய சேட்டை பண்ணுவாங்க, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோவம் வரும். ஆனால் காலையில் எந்திரிக்கும் போதே முடிவு பண்ணிடுவேன், இன்றைக்கி என் குழந்தை என்ன பண்ணாலும் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுங்க ஏதாவது பண்ணாலும் அதுங்கக்கிட்டே விளக்கம் கேளுங்க. குழந்தைங்க கிட்டே போய் ஏன் இப்படி பண்ணுங்கிற மாதிரி விளக்கம் கேளுங்க. குழந்தைங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாள் செஞ்சு பார்த்து அதை கற்றுக்க நினைப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு ஆர்வத்தில் தான் பண்ணுறாங்க. இன்னும் ரொம்ப அக்ரெசிவாலாம் பிஹேவ் பண்ணாங்கன்னா, ஒன்று அந்த பிள்ளைங்களுக்கு தூக்கம் வரணும், இல்லைனா பசி எடுக்கும். இது 2 வந்ததுன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்கள இன்னையிலேருந்து அடிக்காதீங்க. இந்த சமூகத்துக்கு அன்பால் வளர்ந்த குழந்தை நல்ல மனிதனாக வளரும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்டான வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.